ஒருவன் தான் விருப்பப்படி நடக்கலன்னா தண்டனைக்குரியவன் தான், குற்றவாளி தான். மதத்தில் இருக்கிற அத்தனை பேரும் குற்றவாளி தான். மடையா உனக்கு புரியலையா? அவனை கூட கடவுள் பேசுனா ஏன் என் கூட பேச முடியாது கேட்காதவன் யார் தான்? குற்றவாளி தான். நீ குற்ற உணர்வே இல்லாமல் வந்துங்கிற. நான் உன்னை குற்றவாளி ஆகிட்டேன்னு வச்சுக்க, உனக்கு கஷ்டம். உனக்கு நீ எப்படி வாழனா குற்றவாளி தான். உனக்கு உண்மைதானான்னு தெரியாத ஒரு கேள்வி கேட்காத வரைக்கும் நீ யார் தான்? குற்றவாளி தான். சைவம் அசைவம் சாப்பாடு பற்றி பேச்சுங்கிறவன் குற்றவாளி தான். ஜாதியில் உனத்தனை மட்டமாக பார்க்குறவன் குற்றவாளி தான். நான் உயர்ந்த ஜாதியின் திமிரில் சுற்றிங்கிறவன் குற்றவாளி தான். எனக்கு தான் கடவுள் நெருக்கம்னு நினைக்கிறவன் குற்றவாளி தான். நான் தான் இந்த உலகத்தில் வாழணும் மற்றவங்க வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவன் குற்றவாளி தான். மனிதன் மேக்சிமம் குற்றவாளியாக தாங்கிறான். எவனை பாரு எப்படி தாங்கிறான்? குற்றவாளியாக தான். கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாமல் எப்படிங்கிறான்? குற்ற உணர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கு இவங்க சட்டங்களெல்லாம் போட்டு வச்சுன்னு வாழ்ந்துங்கிறானுங்க. நான் ஒண்டி இந்த அமைச்சரவைக்கு போகிறேன் 10 பேர் இட்டு போகிற ஒரு முதலமைச்சர் யார் தான்? குற்றவாளி தான்.